அடுத்தபடியாக முகமது அப்துல் ரஹ்மான் நேரம் குறித்த நம்மிடத்திலே சொல்வதை பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்த அல்லாஹ்வை நினைவுவதற்கு நம்மிடத்தில் நேரம் இல்லையா என்று கேள்வியோடு உங்களுடன் விஷயங்களோடு நான் பேச வந்துள்ளேன். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் மனதில் போதனைகிற வரையில் தூங்கும் நேரம் இருக்கிறது. 3-4 வேளை தவறாமல் வாசிப்பதற்கு நேரம் இருக்கிறது. குளித்து மணிக்கணக்கில் கண்ணாடி போல அலங்கரித்துக் கொள்ள நேரம் இருக்கிறது. ஊரார் உறவினர் வீடுகளுக்கு சென்று நண்பர்களுடன் அழைத்தடிக்க நேரம் இருக்கிறது. கதை புத்தகங்களை சினிமா பகுதியுடன் நாவால் படிக்க நேரம் இருக்கிறது. பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல மணிக்கணக்கில் இல்ல நாங்களுக்குள்ள மூழ்கி கிடைக்க நேரம் இருக்கிறது. 2 மணி நேரம் பார்க்கக்கூடிய சினிமாவுக்கு 2 மணி நேரம் நிற்க நேரம் இருக்கிறது. பஸ்ஸில் நின்று டிக்கெட் வாங்க நேரம் இருக்கிறது. ரேடியோ கேட்கவும் டிவி பார்க்கவும் நேரம் இருக்கிறது. அச்சல் கூடங்களில் சென்று வாழ்க ஒழிக்க என்று ஓட்டம் போடுவதற்கு நேரம் இருக்கிறது. 3வது மனநிலை பற்றி வம்பு பேச நேரம் இருக்கிறது. அச்சல் கத்தினால உழைக்கவும் போராட்டங்களிலும் கலந்து கொள்ள நேரம் இருக்கிறது. தங்கள் வேலை ஆக வேண்டும் என்பதற்காக யார் முன்னாடியே உட்கார்ந்து எதிர்கொண்டவர்களை குத்தி போட நேரம் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! இவைகளுக்கு எல்லாம் நேரம் மற்றும் சொந்தங்களின் துராபார தொழிலை நிறைவேற்று மட்டும் நேரம் இல்லையா? பாவம் முஸ்லிம்கள்! அங்கே கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை கண்டு அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். எனவே தினந்தோறும் அல்லாஹ்வை நினைப்போம். 5 வேளை தவறாமல் தொழுது அவனது அன்பை மரணம் பெற்று சொர்க்கம் செல்லும் வாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நமது உலக மக்களுக்கும் அனைவருக்கும் தந்தல் புரிவனாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். இதை உரையை முடித்துக் கொள்ளினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.